பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. கவனிங்க, இந்த உலகத்தில் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அதிக மதிப்பை தருகிறார்கள். தங்கத்துக்கு அதிக மதிப்பு. தினந்தோறும் தங்க விலை ஏறிட்டே இருக்கு. பணக்காரர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் தங்கத்தின் மேல மோகம் உள்ளவராக இருக்கிறார்கள். வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும். இங்கே கடையில் வாங்குற, வீட்டில் வச்சிருக்கிற, காதில் வச்சிருக்கிற, கழுத்தில் வச்சிருக்கிற, கையில் வச்சிருக்கிற, பீரோவில் வச்சிருக்கிற, பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் இயேசுநாதருடைய பலன் நல்லது. நல்ல. அடுத்தது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அல்லேலூயா. சுத்த வெள்ளி. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் குமிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அரசியல்வாதிகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு, திடீர்னு ரயில் விட்டா எக்கச்சக்கமான கோல்டு வெள்ளிலாம் பிடிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லட்ச கோடிக்கணக்கான ரூபாய்களை பிடிக்கிறார்கள். இதை பார்க்கிலும் இயேசுநாதருடைய பலன் நல்லது. அல்லேலூயா. அவருடைய பலன் தான் தேவை. இயேசுவே, இந்த தங்கத்தை பார்க்கிலும், இந்த பொன்னை பார்க்கிலும், இந்த சுத்த வெள்ளியை பார்க்கிலும் உங்களுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. தங்கம், பொன், வெள்ளி ஒரு நாள் நம்மளை விட்டு எடுபட்டு போய்விடும். ஆனால் அவருடைய பலன் ஒரு நாளும் குன்றாது. அல்லேலூயா. இயேசுநாதருடைய பலனை கேளுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.